அடேங்கப்பா, அந்த வீடியோ எடுத்து 2 வாரத்துக்கு மேலேயே ஆகிட்டு இப்பதான் நானே போஸ்ட் போடுறேன். என்ன அப்படின்னா, என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது காலேஜில் போய், அதனாலதான் போனோம். நாங்க படிச்ச காலேஜ் இதுதான், 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படித்தோம். அங்கேயும் போய் லட்டுக்குட்டியை சார் கிட்ட கொடுத்துட்டு நானும் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதி முடிச்சுட்டு சார் மேம் கிட்ட எல்லாம் போய் சைன் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா பிரின்சிபல் சார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனா சார் கடைசி வரை வரல. அந்த டைம்ல லட்டுக்குட்டியை பார்க்கறதுக்காக அபியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா ரொம்ப டைம் ஆயிட்டு, அதனால சரின்னு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லஞ்ச் சாப்பிடவே இல்லை, லஞ்ச் சாப்பிடாம தான் காலேஜுக்கு வந்திருந்தோம். அதனால ரிட்டர்ன் போகையில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். ரைஸும் நூடுல்ஸும் சாப்பிட்டோம். அந்த டைம்ல லட்டுக்குட்டியை வச்சுட்டு எங்களால சாப்பிட முடியல. இருந்தாலும் சார் அவளை மடியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை அங்கே ஒர்க் பண்ணுற அக்கா பார்த்துக்கிட்டு, கொண்டாங்க நான் வச்சுக்கிறேன் பாப்பாவை, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. லட்டுக்குட்டியும் என்னன்னு தெரியல, அமைதியாக இருந்தால் அவங்க கூட ரொம்ப நேரம் நல்லா கோஆப்ரேட் பண்ணா. நாங்களும் நல்லா நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா எப்படி அழாமல் இருக்கான்னு. சரி ஓகே, அவ்வளவுதான். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். டாடா.